கூடியிருந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய திரு இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. வேதாகம மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் வேதத்திலே அநேகரை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த நாளிலே கிதியோன் என்பவரை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். கிதியோன் நியாயாதிபதிகள் காலத்திலே ஒரு முக்கியமான ஒரு நபராக இந்த கிதியோன். முதலில் நியாயாதிபதி அப்படின்றது யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்திற்கு வந்த பிற்பாடு அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் சொந்த வழியிலே போகிறார், தங்கள் இஷ்டப்படி அவர்கள் ஜீவிக்கிறார். அந்த காலத்தில் ஏற்கனவே குடியிருந்தவர்களே சிலரை அவர்கள் வெளியே துரத்தவில்லை. ஆனால் தேவன் அவர்கள் எல்லோரையும் துரத்த வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. ஏமோரியர், கானானியர், ஏத்தியர், எபூசியர் என்று 7 இன மக்கள் அங்கு ஏற்கனவே குடியிருக்கிறார். அவர்களோடு நீங்கள் சம்பந்தம் கலக்க கூடாதுன்னு இந்த தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை துரத்தவில்லை. அவர்களோடு அவர்கள் சம்பந்தம் கலந்து கொள்கிறார்கள். தேவன் என்ன செய்கிறார்? இவர்களை வழிநடத்த வேண்டும், இவர்களுடைய இந்த முரட்டாட்டங்களை எல்லாம் விசாரிக்க வேண்டும், இவர்களை செம்மையான வழியில் நடத்த வேண்டும் என்பதற்காக தேவன் நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். அதான் இவர்கள் இந்த நியாயாதிபதிகள். எளிமையான ஒரு நடையில சொல்லணும்னா இந்த பஞ்சாயத்து பண்றவங்க அப்படின்னு. ஒரு பிரச்சனைகள் வரும்போது, இல்ல ஏதோ ஒரு ஊருக்கு எதிரிகள் வரும்போது அவர்களை எதிர்க்க அதுல ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவர்களோட பஞ்சாயத்து பண்ணணும். இப்போ சண்டை வருதுன்னா அவர்களை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம், அல்லது குடும்பங்கள்ல பிரச்சனை வருது, அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ற வேலையை செய்வதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த நியாயாதிபதி. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் நிறைய நியாயாதிபதிகளை ஏற்படுத்தும். அது முதல்ல இவர்கள் இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்கன்னா நல்லா ஒரு தேவனுக்கு பிரியமா ஜீவிப்பாங்க. திடீர்னு என்ன ஆகும்னா இவர்கள் தேவனுக்கு விரோதமான அந்நிய தேவர்களை பின்பற்றி போவார்கள். அப்போது ஒரு நியாயாதிபதியை தேவன் ஏற்படுத்துவார். மறுபடியும் அவர்கள் செம்மையான வழிக்கு வருவார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுவார்கள். அப்போ ஒரு நியாயாதிபதியை தேவன் ஏற்படுத்துவார். இதுதான் இந்த நியாயாதிபதி புஸ்தகத்திலே நாம் பார்க்கிற காரியம். அதாவது கானான் தேசத்திலிருந்து வந்த பிற்பாடு அவர்களுக்கு என்று ஆளுவதற்கு ஒரு ராஜா ஏற்படும் வரைக்கும் இடைப்பட்ட காலத்திலே அந்த இஸ்ரவேலர்களை விசாரிப்பதற்காக வந்தவர்கள் தான் இந்த நியாயாதிபதி. கிதியோன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அழிவுகளை உண்டாக்க கூடியவன். இப்போ இந்த கிதியோன் எந்த காலகட்டத்திலே அவர் வருகிறார் என்றால், இஸ்ரவேலருக்கு விரோதமாக இந்த மீதியானியர்கள் என்ற ஒரு கூட்டம் சண்டை போடுவர்களாக வருகிறவர்கள். இந்த மீதியானியர்களை எதிர்ப்பதற்காக தேவனால் எழுப்பப்பட்டவன் தான் இந்த கிதியோன். ஒரு மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலியாக அவன் இருக்கிறான். இவன் இப்படி ஒரு பலமுள்ள ஒரு ஆதா இருந்தாலும் அவன் என்னன்னா, நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, முழுக்க முழுக்க தேவனை நம்பியே அவன் எல்லா காரியங்களையும் அவன் செய்கிறான். மீதியானியர்களை அவர்கள் சண்டை போட போகும்போது இவனாய் எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறது, எல்லாவற்றையும் அவன் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து தேவன் என்ன சொல்றாரோ அதன்படிதான் அவன் செயல்படுகிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலே நாம் கிதியோனுடைய வரலாறை குறித்து நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இந்த மீதியானியர்களை அவர்கள் எதிர்க்கிறதுக்காக ஒரு அந்த சம்பவங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மீதியானியர்களை எதிர்த்து இவர்கள் போர் செய்ய போகணும். அப்போ இந்த கிதியோன் என்ன பண்றான்னா, அந்த இடத்துல நிறைய மீதியானியர்களை எதிர்க்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த மீதியானியர்களை எதிர்ப்பதற்கு இந்த நிறைய பேர் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஒரு காரியம் வந்துவிடும் என்றால், ஏன்னா இவனும் ஒரு பராக்கிரமசாலி, இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பலமுள்ளவரா இருக்கிறனால அவர்கள் இந்த நிறைய பேர் இருக்காங்க, லட்சத்துக்கு மேற்பட்ட ஆள்கள் இருக்கா, அவங்க போய் ஈஸியா மீதியானியர்களை வென்று விடலாம் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுனா, இவர்கள் தங்களுடைய பலத்தினாலே இவர்கள் வென்று விடுவார்கள் இப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, தேவன் என்ன செய்கிறார் என்றால் மிக மிக சொற்பமான ஆள்களை வைத்து தேவன் அந்த மீதியானியர்களை ஜெயிக்க வைக்கிறார். இப்ப என்ன நடக்குது அந்த சம்பவங்களை நாம் பார்க்கும்போது, முதல்ல நிறைய பேர் இருக்காங்க. அப்ப தேவன் கிதியோனை பார்த்து சொல்றாரு, உங்கள பயமா இருக்கிறவங்க, இதை போர் செய்யறதுக்கு பயப்படுறவங்க அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் திரும்பி போயிடுறாங்க. அப்படி 25,000 பேர் திரும்பி போயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப தேவன் மறுபடியும் கிதியோன் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இவங்களை எல்லாம் கூட்டுறதுக்கு ஒரு அந்த ஆற்றங்கரைக்கு போ, அங்க அவர்களை எல்லாரும் தண்ணி குடிக்க வைக்கணும். தண்ணி குடிக்கும் போது அவர்கள் எப்படி கையிலிருந்து தண்ணி எடுத்து யாரார் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க, அல்லது அப்படியே அந்த நதியிலேயே குனிந்து தண்ணி குடிக்கிறவங்க யாரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது
அவர்கள் கையில எடுத்து தண்ணி குடிச்சவங்க ஒரு 300 பேர் இருக்காங்க. அந்த 300 பேரை மட்டும் வைத்துக் கொண்டு மீதியா இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவர்கள் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். இந்த 300 பேரை வைத்து தேவன் மிகவும் வல்லமையுள்ள ஒரு காரியத்தை கிதியோன் மூலமாக செய்கிறார். மீதியானியர்களை அவர்கள் வெற்றி கொள்ளுகிறார்கள். அதற்கு பின்பாடு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை வாசித்து பாருங்க. கிதியோன் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்றால், இந்த எல்லா முடிவுமே கிதியோனோட முடிவே கிடையாது. எல்லாவற்றையுமே அவன் தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று மீதியானியர்களை வெல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிதியோன் எல்லாத்தையும் வென்றெடுத்ததுக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு எல்லாம் கிதியோன் மேல ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு. ஏன்னா இவர் மீதியானியர் இவங்க ஜெயிச்சுட்டாங்க. இப்ப இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கிதியோனை பார்த்து சொல்றாங்க, நீ தான் இனிமேல் எங்களை ஆளணும், உனக்கு அப்புறம் உன்னுடைய குமாரர்கள் ஆளணும், அவர்களுக்கு அப்புறம் அவருடைய குமார்கள் ஆளணும் அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் கிதியோனை பார்த்து சொல்றாங்க. கிதியோன் என்ன சொல்றான் பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை சொல்றான், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். இப்படிப்பட்டதான் ஒரு அருமையான ஒரு விசுவாசமுள்ள ஒரு வார்த்தையை இந்த கிதியோன் சொல்லுகிறது. இந்த இடத்துல உங்களை ஆளுகிறவர் உங்களுக்கு ராஜாவா இருக்கிறதுனா அவரு கர்த்தர் மட்டும்தான் இருக்க முடியும். இப்படி ஒரு வாய்ப்பு வேற யாருக்க கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அவர்கள் என்ன செய்வாங்க, சரி நானே உங்களுக்கு ராஜாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் கிதியோன் அப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லவில்லை. அவன் முழுமையாக தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாக எல்லாவற்றையுமே அவன் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறவனாக அவன் இருந்திருக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த கிதியோனுக்கு பார்க்கிறோம், பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 70 பிள்ளைகள் அவனுக்கு இருக்கு. யெருபாகால் அப்படின்ற ஒரு இன்னொரு பேர் கூட அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருதாயத்திலே மரித்து ஓப்பேரிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசருடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். கிதியோன் மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் திரும்ப பாகாலிகளை பின்பற்றி சோரம் போய் பாகல் பேரி தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டான். கிதியோன் இந்த நாளில் நமக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு பாடம், அவனிடத்தில் இருந்த அந்த விசுவாசம். இப்பேற்பட்டதான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, மீதியானவர்கள் எல்லாம் இஸ்ரவேலை எதிர்த்துட்டு வர்றாங்க. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இப்ப இவர்தான் இஸ்ரவேலின் நியாயாதிபதியா இருக்கிறார். மீதியானவர்கள் எதிர்த்து வரும்போது இவன் ஒரு பயம், ஒரு திகில் இவனிடத்துல இல்ல. ஏன்னா இவன் எல்லாவற்றும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு விசுவாசத்தோடு அவன் இருந்ததை அதே போலதான் இந்த நாளிலும் நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை பூமியிலே நம்முடைய விசுவாசம் குறையக்கூடிய அளவுக்கு இந்த பூமியிலே இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நடக்கிறதே ஆனால் நாம் அப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு அந்த ஒத்தாசையை தருகிறவராய் இருக்கு. அந்த ஒத்தாசையை பெற்றவர்களாக இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் அதிலே வளர வேண்டும். அதே போல அடுத்தது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆலோசனைப்படி எப்படி கிதியோன் நடந்தானோ அதே போல நாம் நம்மளுடைய சொந்த சிந்தனைகள் மூலமாக அல்லது நம்மளுடைய திறமையின் மூலமாக நாம் காரியங்களை மேற்கொள்ளாமல் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவன் காட்டுகிற அந்த வழியிலே நாம் நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, ஆனால் எல்லாம் மரண வழிகள். நாம் நம்முடைய சிந்தனையின்படி நாம் நடக்கிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாக அது நம்மை ஒரு நல்ல வழியிலே நடத்தக்கூடியதாய் இராது. தேவனுடைய வழிகளை ஆராய்ந்து அறிந்து அதிலே நாம் நடக்கிறவர்களாய் நாம் இந்த வழியிலே தான் தேவன் நம்மை வழி நடத்துவார். கேட்டுக்கு போகிற வாசல் மிகவும் விசாலமாய் இருக்கிறது, ஆனால் ஜீவனுக்கு போகிற வழி மிகவும் குறுகினதாய் இருக்கிறது, அதிலே பிரவேசிப்பவர்கள் மிக சிலர் என்று நாம் அந்த குறுகிய வழியிலே ஜீவனுக்கு போகக்கூடிய அந்த வழியிலே நாம் பிரவேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வழி நடத்துதலை நாம் பின்பற்றுவர்களாய் அதைதான் இந்த நாளில் நமக்கு கிதியோன் கற்றுக் கொடுக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்கள் பட்டியல்ல கிதியோனோட பேர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம், பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது என்பவர்களையும் தீர்க்கதரிசனம் குறித்து நான் விவரமாக சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இந்த இடத்துல அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல கிதியோனுடைய பேர் இருக்கிறதே, அவன் தேவனிடத்திலே முழு விசுவாசத்தோடு இருந்து காரியங்களை நடத்தான். அதே விசுவாசம் இந்த நாளிலே நமக்கு இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்தை தேவனிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தேவனுடைய வழிநடத்து பேரிலே நாம் காரியங்களை நடத்த வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் முதல்ல நாம் தேவனிடத்திலே ஜெபம் செய்து அந்த ஜெபத்தின் மூலமாக நாம் விசுவாசத்தை வளர்த்துக் கொண்டு அதன் மூலமாக நம்மளுடைய காரியங்களை நடப்பிக்கும் போது நிச்சயமாக அது நமக்கு ஜெயமாக இருக்கும். அதுதான் இந்த நாளிலே கிதியோன் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.